ஹலோ எவ்ரிவன், அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இது காலேஜ் டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் டிஆர்பி மட்டும் இல்லை, நெட், செட், பிஜிடிஆர்பி, இங்கிலீஷ், டெட் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா என்னென்னு பார்ப்போம். அமெரிக்காவில் இங்கிலீஷில் எழுதின எல்லா வார்க்ஸுமே அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான். எக்ஸாம்பிள் புக்ஸு, போம்ஸு, பிளேஸு, எஸ்ஸேஸு இதெல்லாம் தான். எந்த ஒரு நாட்டோட லிட்ரேச்சராக இருந்தாலும் அந்த நாட்டோட ஹிஸ்ட்ரி, அதோட இலக்கியத்தை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் அமெரிக்காவோட லிட்ரேச்சரும் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சோசியல் சேஞ்ச் இது எல்லாத்தையும் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு 150 இயர்ஸ் பிஃபோர் அமெரிக்கா அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டோட கிழக்கு கடற்கரையில் பிரிட்டிஷ் காலனிஸ் இருந்துச்சு. அங்கே சின்ன சின்ன செட்டில்மெண்ட்டு மாதிரி இருந்தாங்க. அப்புறம் சில போல்டான பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட்வார்ட் நோக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஆரம்பம். அப்படின்னா 19th செஞ்சுரியில் ஒரு பெரிய பிலீஃப் இருந்துச்சு. காட் அமெரிக்கா பீப்புளுக்கு நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண, விரிவுபடுத்த, தென் செட்டில் ஆக, தென் ரூல் பண்ண ஒரு உரிமையை கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மதர்லேண்ட், அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராகவே அமெரிக்கா பீப்புள் வந்து போராடினாங்க. ஏன்னா அமெரிக்கன் பீப்புள் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க தான். பட் அவங்களுக்கு எதிராகவே போராடினாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் போட்ட ரூல் வந்து பிடிக்கல. அதனால் வந்து போராடி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸும் கிடச்சிது. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது. இது அமெரிக்கன் ரெவல்யூஷனை குறிக்குது. அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் தான் ஒரு தனி நாடாக கிரியேட் ஆக காரணமாக இருந்துச்சு. அமெரிக்கன் ரெவல்யூஷன் 1775 1783 வரைக்கும் நடந்திருக்கு. 19th செஞ்சுரியில் அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் முடியும் போது அமெரிக்கா ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாக எக்ஸ்பேண்ட் ஆனுச்சு. நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா கனடாவோட எல்லை வரைக்கும் இருந்துச்சு. தென் வெஸ்டில் பசிபிக் ஓசன் வரைக்கும், தென் சவுத்தில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் அதோட எல்லைகள் வந்து பரவி இருந்துச்சு. 19th செஞ்சுரி அந்த முடிஞ்சதும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு நாடு. மற்ற நாடுகளோட ரொம்ப நெருக்கமான கனெக்ஷன்லேயும் இருந்துச்சு. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, தென் ஈரோப், ஈஸ்ட் ஏசியாவில் நடந்த ப்ராப்ளமுக்கும் இன்வால்வ் ஆனுச்சு அமெரிக்கா. இது அமெரிக்காவோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸை காட்டுது. தென் அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியில் க்ரோத் இருந்துச்சு, சயின்ஸில் க்ரோத் இருந்துச்சு, மக்களோட மனப்பான்மையில் மாற்றம் வந்துச்சு, தென் அவங்களோட தாட்ஸும் வந்து மாறுனுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. 17th செஞ்சுரியில், அதாவது 1600லலாம் அமெரிக்காவில் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்து யூஸ்வலாக யூட்டிலிட்டேரியன் பேஸாக தான் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக எழுதினாங்க. அதில் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது. அவங்க எழுதின பயோகிராஃபிஸ், தென் ட்ரீட்டிசஸ் அப்படிங்கிறது ஒரு டைட்டிலை பற்றின ரொம்ப டீப்பான தாட்ஸ் இருக்கிறது. தென் ஜேர்னி நெரேட்டிவ்ஸ், செர்மன்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. எப்படி வந்து பிரிட்டனில் வந்து 17th செஞ்சுரியில் பியூரிட்டானிசமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் 17th செஞ்சுரியில் பியூரிட்டானிசம் தான் இருந்துச்சு. ஸோ இதோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்களோட மதத்தை வந்து போதிக்கிறது, தென் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்கிறது, தென் ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி இருந்தாங்க. பியூரிட்டன்ஸுக்கு ட்ராமா, ஃபிக்ஷன் இதெல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ இந்த பீரியடில் ட்ராமா, ஃபிக்ஷனுக்கு வந்து இடமே இல்லை. அதை வந்து வளரவே அவங்க வந்து விடலை. ட்ராமா, ஃபிக்ஷனெல்லாம் ஒரு சின்ன நினச்சாங்க. அது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்க. த பே சாங் புக் 1640 வந்துச்சு. இதுதான் வந்து அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண ஒரு புக்கு. இந்த புக் வந்து என்ன அப்படின்னா பைபிளில் இருக்க சாங்ஸை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 17th செஞ்சுரியில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ரைட்டர் மைக்கேல் விகில்ஸ்வர்த். இவர் த டே ஆஃப் த டூம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். இந்த 2 புக்ஸுமே, த பே சாங் புக், தென் த டே ஆஃப் த டூம், இது ரெண்டுமே வந்து டாகரல் வேர்ஸில் எழுதியிருக்காங்க. டாகரல் வேர்ஸ் அப்படிங்கிறது
தாளத்தோடு இருக்கும். ஆனால் வந்து அதோட லிட்ரேச்சரோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தான் இந்த 2 போம்ஸுமே வந்து லிட்ரேச்சரோட குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப வந்து பிரபலமாக இருந்துச்சு, ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் இது வந்து பியூரிட்டானிசம் பிரின்சிபல் வந்து வெளிப்படுத்தினுச்சு. அடுத்த இம்பார்ட்டண்ட் ரைட்டர் ஆன் பிராட்ஸ்ட்ரீட். ஸோ இவங்க த 10th நியூஸ் லேட்லி ஸ்ப்ரங் அப் இன் அமெரிக்கா 1650 எழுதினாங்க. இவங்க மசாச்சுசெட்ஸில் பிறந்தவங்க. இந்த வாக்கில் இவங்க ஃபேமிலியை பற்றியும் தென் ரிலீஜன் பற்றியும் ரொம்ப டீப்பாகவும் உருக்கமாகவும் எழுதியிருக்காங்க. இவங்க மைக்கேல் விகில்ஸ்வர்த் கொடுத்த லிட்ரரி குவாலிட்டியை விட அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொண்ணோட பார்வையில் ஃபேமிலி லைஃப் எப்படி வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினாங்க. பியூரிட்டானிசம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கறது இல்லை, பட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பீரியடில் வாழ்ந்த இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரைட்டர் யாருன்னா எட்வர்டு டெய்லர். பட் இவரோட ரைட்டிங்ஸ் வந்து 1939 வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கல, அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்க ஆன் பிராட்ஸ்ட்ரீட் அவங்க கொடுத்த லிட்ரரி குவாலிட்டியை விட இவரோட ஒர்க்ஸ் வந்து இன்னும் வந்து வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவர் தான். இவர் அமெரிக்காவில் மசாச்சுசெட்ஸ், ஸோ அங்கே இருக்கிற வெஸ்ட்ஃபீல்டு, போஸ்டன் அந்த 2 பிளேசஸ்லேயும் வாழ்ந்திருக்காரு. இவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாதாரண பியூரிட்டன் எழுதுகிற மாதிரி இல்லாமல் இவரோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினுச்சு. பொதுவாக பியூரிட்டன் ரைட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கில் ஒரு சோகமும் ஒரு கடுமையான மனநிலைமையும் இருக்கும். பட் இவர் அப்படி எழுதாமல் அவரோட போம்ஸில் ரொம்ப ஹாப்பியாக எழுதியிருந்தார், பாசிட்டிவ் திங்கிங்கோடு எழுதியிருந்தார். 17th செஞ்சுரியில் அமெரிக்காவில் அவங்களோட லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கிலாண்டில் எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரி தான் வந்து காப்பி பண்ணாங்க. ஒரு சில ரைட்டர்ஸ் அதை முற்றிலுமாக வந்து மாற்றினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் பிராட்ஸ்ட்ரீட், எட்வர்ட் டெய்லர் மாதிரி. பட் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவும் எழுதுனாங்கல்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வில்லியம் பிராட்ஃபோர்ட் ஆஃப் பிளைமவுத் பிளான்டேஷனை வந்து எழுதினார். இவர் அப்படியே வந்து பியூரிட்டானிசம் வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு, கிங் ஜேம்ஸ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லாங்குவேஜையும் அதோட கேடன்ஸ் தாளத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த ரைட்டர் கேப்டன் ஜான் ஸ்மித். இவரோட ஒர்க்கு எ ட்ரூ ரிலேஷன் ஆஃப் சச் அக்கரன்சஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் நோயேட் ஆஸ் அ ஹேட் ஹேப்பன்ட் இன் வர்ஜினியா. இது வந்து ஒரு ஜேர்னி பற்றினது. இது ஜியோகிராஃபி லிட்ரேச்சர். இவரும் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி எழுதினாங்களோ அதே மாதிரி வந்து எழுதியிருக்காரு. தென் ரோஜர் வில்லியம்ஸ், இன்க்ரீஸ் மேதர், காட்டன் மேதர், இந்த மேதர்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் பிரிட்டிஷ் பீப்புள் மாதிரியே மதத்தை வந்து போதிச்சாங்க. என்னதான் எட்வர்டு டெய்லர் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் பியூரிட்டனிசம் அந்த பியூரிட்டன் ரைட்டருக்கு வந்து மாறுபட்டு இருந்தாலும் இவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஜான் டன் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணார். பொதுவாக மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆன்மீகம், தத்துவம், அதுக்கப்புறம் அறிவாற்றல் சார்ந்த சிக்கலான கருத்துக்களை போயம்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன் பிராட்ஸ்ட்ரீட் வந்து யாரை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸ்பென்சர், பிலிப் சிட்னி இவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவங்க 2 பேருமே வந்து பிரிட்டிஷ் பீப்புளை தான் வந்து ஃபாலோ பண்ணி எழுதினாங்க. பட் கொஞ்சம் வந்து அவங்களோட வேறுபட்டு இருந்தாங்க, பர்சனல் ஃபீலிங்ஸை கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பியூரிட்டானிசம் தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க தொடங்குனுச்சு. 18th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் இயர்லி 1700ஸ்லாம் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ காட்டன் மேதர் போன்ற சில ரைட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை பியூரிட்டானிசம் இன்னும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ காட்டன் மேதர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் கொடுத்தாங்க, மேக்னலியா கிறிஸ்டி அமெரிக்கானா. இது 1762 எழுதினது. இது பியூரிட்டன் நியூ இங்கிலாந்து பற்றின ஒரு வரலாறு. நியூ வேர்ல்டில் அமெரிக்கா கான்டினென்ட்டில் பியூரிட்டனிசம் வந்து எப்படி வளர்ந்துச்சு, அதோட லீடர்ஸ் யார் யார், அவங்க என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படிலாம் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அடுத்து ஒரு புக்கு மேனுடக்டியோ அண்ட் மினிஸ்டரியம். இது 1726 எழுதினது. இதில் மத போதனைகளோட இம்பார்ட்டன்ஸையும் அதோட பாரம்பரிய வழிமுறைகளையும் அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு.
இது ப்ரீஸ்ட்டுக்கெலாம் ஒரு கைடாக இருந்துச்சு இந்த புக்கு. இந்த 2 வாக்ஸுமே பியூரிட்டானிசம் அழியிற டைமில் எப்படி வந்து அதை பாதுகாக்கிறது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து அது எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத காட்டுனுச்சு. அப்புறம் ஜோனாதன் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட் அவேக்னிங் அப்படிங்கிற ஒரு ரிவைவலை கொண்டு வந்தார். இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ரிவைவல். அப்படின்னா பல வருஷங்களாக அமெரிக்காவில் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஈஸ்டர்ன் சீ கோஸ்டில் ஒரு பெரிய மத மலர்ச்சியை உருவாக்கிய ஒரு இயக்கம் இது. இது பீப்புள்கிட்ட ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து எகெயின் வந்து தூண்டி அவங்கள தீவிர மத நம்பிக்கைகளை நோக்கி திருப்பிச்சு. இவர் வந்து ஒரு வாக்கு வந்து கொடுத்துருக்காரு, ஃபிலாசபிக்கல் ட்ரீட்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் வில் அப்படிங்கிறது. இந்த புக்கோட பிரின்சிபல் ஹியூமன் வந்து பிறக்கும் போதே ஒரிஜினல் சின்னோட இருந்தவங்க, அவங்களுக்கு நற்குணங்களும் தென் மோட்சமும் சால்வேஷனும் கிடைக்கணும் அப்படின்னா காடோட வந்து கிரேஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹியூமனுக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் கிடையாது, சுதந்திரமாக ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது. இது எல்லாமே வந்து கடவுளோட விருப்பப்படியே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். அவர் இந்த கருத்துக்களை மட்டும் சொல்லலை, அதுக்கு நிறைய ரீசனிங்கும் வந்து கொடுத்துருக்காரு. அவரோட டீட்டஸை ஒரு மெட்டஃபிசிக்கல் ஃப்ரேம்ஒர்க்கில் கொடுத்துருக்காரு. மெட்டஃபிசிக்கல் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா மெட்டஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபியோட ஒரு பிரான்ச்சு. எட்வர்ட் என்ன சொன்னார், ஆக்சுவலி மனுஷன் வந்து பாவம் செஞ்சவன், காடு தான் வந்து அவங்களுக்கு வந்து கிரேஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னார். இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய வந்து ரீசனிங் வந்து கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ல்டு வந்து காடு தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க, காடுக்கு தான் வந்து எல்லா பவருமே இருக்குது, மனுஷனுக்குன்னு ஒரு பவர் இல்லை, அவங்களுக்குன்னு விருப்பம் வெறுப்பு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்து நிறைய சப்போர்ட்டிங் ஐடியாஸ் வந்து கொடுத்தாரு. என்னதான் இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் வந்து பியூரிட்டானிசம் வந்து ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களோட முயற்சிகள் வந்து தோற்றே போணுச்சு. இதுக்கப்புறம் வந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பியூரிட்டானிசம் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் சற்று விலகியே இருந்தாங்க. சாரா கெம்பிள் நைட், இவர் வந்து இவரோட ரைட்டிங்ஸ் என்னதான் வந்து ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து ஃபாலோ பண்ணாலும் இவர் கொஞ்சம் அவரோட ஒர்க்கில் ஹியூமரஸாக எழுத ஆரம்பித்தார். தென் வில்லியம் பிரெட் அப்படிங்கிறவர் வர்ஜினியாவை சேர்ந்த ஒரு அரிஸ்டோக்ராட். இவர் வந்து அரிஸ்டோக்ராட்டிக் பிளான்டேஷன் ஓனர். இவர் தன்னோட ஆட்டிடியூடில் பியூரிட்டன் அப்படிங்கிறத விட கொஞ்சம் சற்று விலகி தான் இருந்தார். இவரோட ஒர்க்கு த ஹிஸ்ட்ரி ஆஃப் அ டிவைடிங் லைன் 1728 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் எ ஜேர்னி டு த லேண்ட் ஆஃப் ஈடன் 1733 எழுதியிருக்காங்க. இவரோட ரைட்டிங்ஸ்லையும் பியூரிட்டனை ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் ஹாப்பினஸ் இருந்துச்சு. இவரோட ரைட்டிங்ஸும் எதுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன். எப்படி வந்து பிரிட்டிஷில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டோரேஷன் வர ஆரம்பிச்சதோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் ரெஸ்டோரேஷன் வர ஸ்டார்ட் ஆனுச்சு. எப்போ பாரு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே வந்து ஹாப்பினஸ்ஸு பார்ட்டி போகிறது அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதர் ரைட்டர்ஸ் ஜோனாதன் மே ஹியூ, தென் ஜான் வைஸ், இவங்கெல்லாம் வந்து லிபரல் கிளர்ச்சியாக இருந்தாங்க. அதாவது தாராளவாத மத குருமார்களாக இருந்தாங்க. இவங்க ரைட்டிங்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிலீஜனை வந்து ரொம்பலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து சாமுவேல் சீவால் அப்படிங்கிற ஒரு ஹியூமரஸ் டைரி ஒன்று வந்து எழுதினார். இவர் வந்து சொசைட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். அந்த டைரி 1673 1729 வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவர் ஆக்சுவலாக வந்து பியூரிட்டானிசமில் இருந்த அந்த ரிலீஜியன் பிலீஃப்லாம் வந்து கொடுக்காம பிஸ்னஸ் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, நியூ இங்கிலாந்து வந்து எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிட்டானிசம் மறைஞ்சு ரெஸ்டரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த பீரியடில் அமெரிக்கன் ரெவல்யூஷனும் வர காரணமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு போர் வந்துச்சு. அது 7 years நடந்துச்சு. அதனால் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய கடன் வந்துச்சு.
அதை சரி செய்ய பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நிறைய ரூல்லாம் வந்து போட்டாங்க, நிறைய டேக்ஸ்லாம் வந்து போட்டாங்க. அது வந்து அமெரிக்காவில் இருந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. நிறைய பீப்புளும் நிறைய ரைட்டர்ஸும் வந்து நிறைய புரட்சியை வந்து கொடுத்தாங்க. அமெரிக்காவிலேயே பிரிட்டிஷ் மன்னருக்கு சப்போர்ட்டராகவும் சில பேர் இருந்தாங்க. சப்போர்ட்டாக இருந்த ஒருத்தவர் தான் ஜோசப் காலவே. இவர் லாயலிஸ்ட் அப்படிங்கிறவர் மன்னருக்கு, அதாவது பிரிட்டிஷ் மன்னருக்கு விசுவாசமாக இருந்தவர். சாமுவேல் ஆடம்ஸ், ஜான் டிக்கின்சன் இவங்களாம் வந்து பேட்ரியாட்ஸாக இருந்தாங்க. அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தென் தாமஸ் பெயின், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இவங்களாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இவங்க பீப்புளை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து 1706 பிறந்தவர். அவர் 16 வயதுலேயே அவங்களோட ரைட்டிங்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தன்னோட ரைட்டிங்ஸை அவரோட பிரதரோட நியூஸ் பேப்பர் நியூ இங்கிலாந்து கரண்ட் அதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட ரைட்டிங்ஸ் யார் யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆனிச்சு அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு, லெதர் ஆப்ரன்கை, தொழிலாளி வர்க்கம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட ரீச் ஆனிச்சு. பட் பியூரிட்டன்ஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் ரீச் ஆகும். ஸோ அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து படிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக ரிச்சர்ட் சவுந்தர்ஸ் அப்படிங்கிறவர் புவர் ரிச்சர்ஸ் அல்மனக் அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். ஸோ இது 1732 1757 வரைக்கும் இருந்துச்சு. இவர் படிக்காதவர், பட் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நிறைய வந்து விஸ்டமான ப்ராவர்ஸு, ஹியூமரஸ் தாட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன், பட் படிக்காதவர். அடுத்து ஃப்ராங்க்லின்ஸ் ஆட்டோபயோகிராஃபி. இது 1771 1788 வரைக்கும் எழுதப்பட்டது. இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து புவர் ஸ்டேட்டஸ்லேருந்து எப்படி வந்து ஹையாக மாறினார் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எப்படிலாம் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த அட்வைஸையும் வந்து இதில் கொடுத்துருக்காரு. ரிச்சர்ஸோட அல்மனக்கும் ஃப்ராங்க்லின்ஸோட ஆட்டோபயோகிராஃபியும் ஃபுல்லாக மத நம்பிக்கையை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு ரீசனுக்கு வழிகாட்டியாக இருந்துச்சு. இவங்களோட ஐடியாஸ் மூலமாக மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட ஒர்க் மூலயமா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன தேவை, ஸோ கடின உழைப்பு, தென் வந்து சீக்கிரமாக எப்படி இருக்கிறது, ஜென்ரல் நாலேஜ், இதெல்லாம் பற்றி அந்த புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் அமெரிக்காவோட 17th and 18th செஞ்சுரியோட பேக்ரவுண்ட். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் பார்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.